Hello students, welcome to HIBA Max. இந்த வீடியோ மெயினாக 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் வந்து ஃபெயில் ஆகிட்டு எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் கால் பண்ணிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணலை, நான் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மெயினாக. ஸோ இது நம்ம வந்து போன அகாடமிக் இயர்லேயே கொடுத்துருப்போம், ஜஸ்ட் பாஸ் ஆகுறதுக்கு என்னென்ன படிக்கணும்னு. அதே டாபிக்ஸ் தான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் சரி, 15 மார்க் இல்லை 17 மார்க் இல்லை 20 இல்லை 34 எடுத்து கூட ஃபெயில் ஆயிருக்கீங்க. ஸோ இதில் எந்த மார்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ படிக்கிறது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. கண்டிப்பாக உங்களால் 35 மார்க் எடுக்க முடியும், சரிங்களா? ஸோ நல்லா கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் ஃபஸ்ட்டு, நான் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிடுவேன்ட்டு. இல்லைனா நீங்கள் அடுத்த வருஷம் தான் எழுத முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போவே நீங்கள் எக்ஸாம்லேயே நல்லபடியாக எழுதிட்டீங்கன்னா நீங்கள் 11th ஈஸியாக உள்ளே போயிடலாம், கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்ல வர்றது என்னென்னா, கிராஃபு, ஜியாமெட்ரி, ஒன் வேர்ட்ஸ். கிராஃபில் 8 மார்க் வரும், ஜியாமெட்ரியில் ஒரு 8 மார்க் வரும், ஒன் வேர்ட்ஸில் வந்து மொத்தம் 14 ஒன் மார்க்கு. நமக்கு அதில் வந்து 10 ஒன் மார்க்காவது நீங்கள் எழுத முடியும். 12 புக் பேக், பட் 10 உங்களால் எழுத முடியும்னு வைங்க, சரிங்களா? கிராஃபில் வந்து எல்லாமே பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே பாருங்கள். ஜியாமெட்ரிலையும் எதுலையுமே சாய்ஸ் விட்டுறாதீங்க, ஏன்னா நீங்கள் படிக்க போகிறதே கம்மி தான். ஸோ சாய்ஸ் இல்லாமல் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த 3 விஷயம் ஃபஸ்ட்டு நீங்கள் தரோ பண்ணிட்டீங்கனாலே டோட்டலாக 26 மார்க் வந்து கிடச்சிரும். கிராஃபு, ஜியாமெட்ரி, ஒன் வேர்ட் மட்டும் படித்தாலே 26 மார்க் உங்களால் எடுக்க முடியும். ஸோ பேலன்ஸ் இன்னும் நமக்கு ஒரு 10 மார்க்கு கிடச்சா போதும், 36 மார்க் வரும், 35க்கு 36. ஸோ இதுக்கு முக்கியமாக சாப்டர் 1 எடுத்துக்கோங்க. சாப்டர் 1ல் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1 இருக்கும். எக்ஸசைஸ் 1.1 ரொம்பவே ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். அதுலேருந்து ஒரு 2 மார்க்கும் ஒரு 5 மார்க்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து 1.5 பார்க்க வேண்டாம், எஃப்ஆஃப்ஜி தான் கஷ்டமாக இருக்குன்னா எக்ஸசைஸ் 1.1 ரொம்ப ஈஸி. 1.1 1.2 ரொம்பவே ஈஸி. அதை மட்டுமாவது ஃபஸ்ட்டு தரவாக பாருங்கள். உங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸோடு சேர்த்து பாருங்கள், எக்ஸசைஸ் மட்டும் பார்க்காதீங்க. எக்ஸாம்பிளோடு சேர்த்து பார்த்தீங்கனால இதிலே 7 மார்க் வரும். ஒருவேளை ஃபஸ்ட்டு சாப்டரில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது சாப்டர் 2. சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் 2.4லேருந்து ஒரு 2 மார்க்கு கேட்கலாம், சரிங்களா? அது ஈஸியாக தான் இருக்குது. எதெல்லாம் ஈஸியோ அதுதான் நான் சொல்கிறேன், கஷ்டமாக இருக்கிறது சொல்லலை. அடுத்தது சாப்டர் 3 வாங்க. சாப்டர் 3ல் வந்து மேட்ரிக்ஸ் இருக்கும் பாருங்கள், லாஸ்ட் 3 எக்ஸசைஸ். அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க்கும் ஒரு 5 மார்க்கும் கேட்கணும் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் இல்லாமல் அடுத்து சாப்டர் 5ல் எக்ஸசைஸ் 5.1லேருந்து ஒரு கொஷின் ஒரு 5 மார்க் வந்து கேட்பாங்க. அடுத்தது சாப்டர் 8. சாப்டர் 8ல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க வேணாம், ப்ராபபிலிட்டி வந்து எக்ஸசைஸ் 8.3 அப்புறம் 8.4 உங்களோட எக்ஸாம்பிள் சம்மோடு சேர்த்து நீங்கள் படிக்கும்போது ஒரு 2 மார்க்கும் ஒரு 5 மார்க்கும் உங்களால் எழுத முடியும். இப்போ இந்த கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் பாருங்கள், 2 மார்க் 5 மார்க் மட்டும் பார்த்தீங்கனாலே இதில் 7 மார்க்கு, இதில் 2 மார்க்கு, இதில் ஒரு 7, அடுத்த ஒரு 5 மார்க்கு, இதில் ஒரு 7 மார்க். அப்போது 7 7 7 21 26 27 28. ஸோ ஆல்ரெடி 26 மார்க் இருக்குது. அது கூட 28 மார்க்குக்கு இப்போ உங்களை படிக்க சொல்கிறேன். ஸோ டோட்டலாக சேர்த்தோன்னா 54 மார்க்குக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆவீங்க. இந்த 54 மார்க்கில் நீங்கள் என்ன தான் தப்பு பண்ணாலும் 35 மார்க்கு கண்டிப்பாக உங்களால் வாங்கிட முடியும். எனக்கு இந்த 4 சாப்டர் கூட என்னால் படிக்க முடியாது, எனக்கு ரொம்ப ஈஸியாக வேணும்னா சாப்டர் 1ல் நான் சொன்ன விஷயங்களும், மேட்ரிக்ஸில் நான் சொன்ன விஷயங்களும், அப்புறம் சாப்டர் 8 ப்ராபபிலிட்டியில் நான் சொன்ன விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். இந்த 3 விஷயங்களை பார்த்தாலுமே 3 7 அப்போ 21 மார்க் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடச்சிடும், சரிங்களா? எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா நான் கொடுக்குறதே கம்மியான எக்ஸசைஸ் தான் கொடுக்குறேன். இதுலேயும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் பாஸ் ஆகணும்னா நடக்காது. அண்ட் இதில் இன்னொரு பார்ட் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், என்னென்னா சாப்டர் 4ல் தியரம்ஸ் கேட்பாங்க.
சரிங்களா? இந்த வருஷம் நம்ம எக்ஸாம்ல தியரம் வரல. அப்ப கண்டிப்பா இந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் இருக்கு இல்லையா? நீங்க ரீ எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா? அதுல தியரம் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. 4th சாப்டர்ல 3 தியரம் இருக்கும். என்னென்னன்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம், அப்புறம் பைத்தகோரஸ் தியரம். இந்த 3 தியரமையும் படிச்சு வச்சுக்கோங்க. சேவாஸ் தியரம் கூட பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சேவாஸ் தியரம் வந்து உங்களுக்கு 2 மார்க்ல கேட்பாங்க. சேவாஸ் தியரம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து ஒரு 5 மார்க்கு வரலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க கேட்கல. இப்போ லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்கன்னா கூட நம்ம யோசிக்கலாம். லாஸ்ட் டைம் அவங்க தியரமே கேட்கல, அப்போ இந்த வாட்டி கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுலேயும் ஒரு 5 மார்க் வந்து நமக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி கிராஃப் ஜியாமெட்ரி 1 வேர்ட் ரொம்ப முக்கியம். அதுதான் பேஸ். அது கரெக்டாக நீங்கள் எழுதிட்டா போதும். ஸ்கேல் கரெக்டாக எழுதிட்டு ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் எழுதுங்க, ரஃப் டயக்ராம் வரைங்க. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க் வந்துடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. டைம் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் மேக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அரியர் இருக்க ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். காலையில் கொஞ்சம் நேரம், மத்தியானம் கொஞ்சம் நேரம், நைட்டு கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு 5 ஹவர்ஸ் நீங்கள் எழுதி தான் ஆகணும். சரிங்களா? நான் கொடுத்துருக்க எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸை மட்டும் பாருங்கள் போதும். கம்மியான சம்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த சம்ஸாவது நீங்கள் ரிப்பீட்டடாக எழுதி பார்த்துட்டே இருக்கணும். எழுதியும் பார்க்கணும், அதை கரெக்ஷன் பண்ணியும் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் செய்யாமல் உங்களால் பாஸ் ஆகவே முடியாது. சரிங்களா? கண்டிப்பாக இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ரீ எக்ஸாம் எழுந்தாலே பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் படிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் படித்தாதான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ணிட முடியும். நீங்கள் வந்து எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நான் முன்னாடி எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேனே, இதை நான் என்னால் பாஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி எந்த தாட்டுமே வேண்டாம். இப்போ உங்களுக்கு இருக்கிற டைமை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் ஆக முடியும். 11th ஸ்டாண்டர்டுக்கு உங்களால் ஜாயின் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நல்லபடியாக படிங்க, நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் எழுத போகிற எக்ஸாமில் சூப்பராக எழுதி பாஸ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக படிச்சிடுங்க. கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். ஆல் த வெரி பெஸ்ட். லாஸ்ட்டாக நான் என்னென்ன சொன்னேன்னு இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணுறேன். கிராஃபு, ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி, 1 வேர்ட்ஸ் எல்லா லெசனில் இருந்தும், சாப்டர் 1, 3, 8 இல்லை 3rd சாப்டரில் மேட்ரிக்ஸ், 8th சாப்டரில் ப்ராபபிலிட்டி, சாப்டர் 4ல் வந்து தியரம்ஸ் 3 தியரம் தான். ஏபிடி, பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அண்ட் பைத்தகோரஸ் தியரம். இந்த 3 தான். ஒரு வேளை தியரம் வந்து எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ரீசன் எழுத கஷ்டமாக இருக்குன்னா தியரமோட டயக்ராமும் ஸ்டேட்மெண்ட்டுமாவது படித்து வைங்க. 2 மார்க்கு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அண்ட் சாப்டர் 2ல் 2.4, சாப்டர் 5ல் 5.1. இது இல்லாமல் பேலன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சுருக்க கொஷின்ஸையே ஒரு வாட்டி தரவு பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ நான் இதை மட்டும் தான் சொன்னேன், இதை மட்டும் படிக்காமல் ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் 2 மார்க்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் படிக்க வச்சுருப்பாங்க இல்லையா, அதையும் சேர்த்து படிக்கணும். இதையும் சேர்த்து படிக்கும்போது மட்டும்தான் நம்மளால கான்ஃபிடென்ட்டாக பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியும். சரியா? தேங்க்யூ ஸோ மச்மா.